வாரணம் ஸ்டுடியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது பாரதியாருடைய வரிகள். இந்த வரிகளுக்கு யார் பொருந்துவாங்களோ இல்லையோ, நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா அவர்கள் சரியா பொருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம திறமை மேல ஒரு தன்னம்பிக்கை இருந்தா யார் வேணாலும் உயர முடியுன்றதுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா வளர்ந்து கட்டிருக்கிறதா ஹிப்ஹாப் ஆதி அவர்கள். அவர்களுடைய பார்க்காத பக்கங்களை பார்க்கலாம் வாங்க. 1990 ஈரோட்ல மிடில் கிளாஸ்ல பிறக்கக்கூடிய பையன் தான் ஆதித்யா ரவிச்சந்திரன் வெங்கடபதி. வளரும் போது நல்லா படிக்கக்கூடிய மாணவன். ஒரு பக்கம் தமிழ் மேல பயங்கரமான ஆர்வம். இவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் பார்த்தா மாவட்ட அளவுல 3வது ரேங்க் வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அது சின்ன சின்னதா அப்படியே ஜாலியா பண்றாரு. நமக்கு தமிழ்ல ஹிப்ஹாப் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பிராக்டிஸ் பண்றாரு. ஹாபியா ஆரம்பிக்கிறது படிப்படியா அவருக்கு ஒரு கெரியராவே மாறுன்னு சொல்லலாம். இது பண்ணும்போது தான் அவருக்கு ஜீவா அவருடைய நட்பு கிடைக்குது. இந்த கதை வெறுமனே ஆதி அவருடைய கதை மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி நிழலா ஜீவான்ற ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹிப்ஹாப் ஆதி இல்லைன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கதையும் இதோட இணைஞ்சிருக்கு. இவர் படிப்படியா இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாரு. காலேஜ் போயிட்டு ட்ரிபிள் பண்றாரு. 4 வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, போயிட்டு நிறைய கல்ச்சரல்ஸ் போய் ட்ரை பண்றாரு. அப்பதான் இப்போ நல்ல காதல் அமையுது. ஆனா இது 4வது வருஷம் முடியும் போது இந்த காதலும் மிகப்பெரிய பிரேக்கப், மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன்ல இருக்காரு. சரி, அதுலயே உட்காந்துட்டு அப்படி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. அடுத்து என்ன பண்ண போறான்னு போது நான் ஒரு வருஷம் சென்னைக்கு போறேன், இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண போறேன், மிகப்பெரிய ஆளாக போறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி கனவுகளை சுமந்து கொண்டு வந்த இந்த இளைஞர் தான் இன்னைக்கு பல பேருடைய கனவு நாயகனா நினைச்சிருக்காரு. சென்னைக்கு வராரு. வந்த உடனே பல மியூசிக் கம்பெனியில ஏறி இறக்கிட்டு அப்பதான் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் உனக்கு கிடையவே கிடையாதுப்பா, நீ என்னப்பா புதுசா சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு புதுசா கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு மார்க்கெட்டே இல்லைன்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர் உடையவே இல்லை. மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. பல இடத்த நிராகரிக்கப்படுறாரு, பல இடங்களை அவமானப்படுத்தப்படுறாரு. ஆனா அவருடைய முயற்சி கைவிடாததால அவருக்கு ஒரு எலெக்ஷன் அவேர்னஸ் கேம்பெயின் ஒரு மியூசிக் மாதிரி கிடைக்குது. அதை ட்ரை பண்றாரு. அதுவும் பெருசா ஹிட் ஆகல. சின்ன சின்ன ஆல்பம்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா எதுவுமே பெருசா ஹிட் ஆகலன்னு சொல்லிட்டு அவரை எங்கேயுமே உடஞ்சு உட்காரல. அப்பதான் மாக்கப்பா ஆனந்த் அவருடைய நட்பு கிடைக்குது. அவர் பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷோல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோடனே அவருடைய அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆல்பம் கிளப்ல மப்பிள், அந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை அங்க பாடுறாரு. அது யூடியூப்ல அப்லோட் ஆனோடனே இன்னைக்கு 2 மில்லியன் வியூஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா அது அன்னைக்கே 2 மில்லியன் வியூஸ் டக்கு டக்குன்னு அடிக்குது. அவர் ஓவர் நைட்ல வளர்றாங்க அப்படின்வாங்களா, ஓவர் நைட்லயே வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆகிறாரு. அப்பதான் சினிமா சான்ஸ்ல அவர் படிப்படியா உயர்ந்துட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் படத்துல ஜி ஆண்டனி கூப்பிட்டு அதுல ஒரு பாட்டு பாடுறாரு. அதுக்கப்புறமா அனிருத்தோட சேர்ந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா இன்னைக்கும் எதிர் நீச்சல் நம்ம எல்லாருமே ஃபேவரட்டா இருக்கும், அந்த பாட்டு பண்றாரு. இப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கு இது ஓகே. ஆனா அடுத்த லெவல் என்ன நம்ம லைஃப் வராத மாதிரி அவர் எடுத்தோடனே மியூசிக் கம்போசர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆம்பளை பண்றாரு. ஆனா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டர் பண்ணது ஆம்பளை படம் தான் சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே தி ஸ்மோக் 2 அப்படின்ற ஹாலிவுட் படத்தை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. ஆம்பளை படத்தை சுந்தர்சி அப்ரோச் பண்றாரு. எடுத்தோடனே இதுல 5 மியூசிக் டைரக்டர் நீ ஒண்ணுன்னு சொல்லும்போது 5மே நான் பண்ண முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்தோடனே கொடுத்த தன்னம்பிக்கை தான் சுந்தர்சிக்கு இவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அங்க இருந்து அவருடைய கெரியர் பீக்குக்கு போக ஆரம்பிச்ச டைம்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆம்பளை பண்றாரு. அதுக்கப்புறமா அரண்மனை 2 பண்றாரு. அதுக்கப்புறமா தனி ஒருவன், இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆல்பம்ஸ் அதுல கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா அவருடைய வளர்ச்சி இமைக்கான் நொடிகள் சொல்லிட்டு ஒன்று பண்றாரு. அதுக்கப்புறமா இன்ச்சா வளரும் போது ஓகே நம்ம எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோன்ல செட் பண்ணுவோம்ல. ஆனா எப்பயுமே ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததே கிடையாது. அடுத்து நான் எடுத்தோடனே ஹீரோவா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்து அதுல களம் இறங்கினாரு. படம் ஒண்ணு முடிவு பண்ணிடுறாரு. சரி, என்ன மாதிரி படம் பண்ண போறேன்னா, நான் என்னுடைய கதையை படமா பண்ண போறேன்னு சொன்னோடனே எல்லாரும் என்னது இவ கதையை இவ படமா பண்றதா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் விலகுறாங்க. இவர் டிமோட்டிவேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா நான் என்னுடைய படத்தை தான் பண்ணுவேன், நானே டைரக்ட் பண்ணுவேன், நானே மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஹிட் பண்ணி காட்டுறாரு. இப்படி சினிமாவில ஹீரோவாவும் கால் படிச்சு அதுக்கப்புறமா நட்பே துணை பண்றாரு. அதுக்கப்புறமா நான் சிரித்தால் பண்றாரு. இப்படி அவருடைய கெரியர் படிப்படியா இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம எல்லாமே பார்க்க முடியும். ஆனா இந்த ஃபுல் ஸ்டோரி பார்க்கும்போது இவருடைய வளர்ச்சிக்கான காரணம் அதனுடைய முழு அர்ப்பணிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அவர் தொடர்ச்சி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இவர் ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் சொன்னா
ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு பேன் பண்றாங்க, அது எதிர்த்து எல்லாரும் போராடுறாங்க. அப்ப வந்து டக்கர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுறாரு. அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. ஆனா வெறுமனே அந்த பாட்டு போடுறதோட அவர் நிறுத்தல. அதை வந்து அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம்னா, அவரே ஒரு மாடு வாங்கி அதுக்காக வந்து தனியா போஸ்ட் பண்ணி அதை வளர்க்குறாரு. அப்புறம் எடுத்தோடய எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ பண்றாரு. எம்பிஏ பண்ணணும் பண்ணாரா பார்த்தா பிஹெச்டி பண்றாரு. இந்தியாலேயே வந்து மியூசிக் டைரக்டர்லயே வந்து பிஹெச்டி முடிச்சவங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றாரு. இவர் வந்து தமிழ் கூறு போட்டு விற்கிறாரு, இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வெறுமனே தமிழுடைய பெருமைகளை பேசிட்டு போட்டு அவர் நிறுத்தல. ப்ராப்பரா தமிழ்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அவங்க பண்ணும்போது அதுக்கும் உதவி பண்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து பேச்சோட நிப்பாட்டாம அது களத்துல இறங்கி போராடுறதுக்குல இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான். அவர் வந்து இந்த மாதிரி இங்க வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து வேல்யூ வேலுன்னு சொல்லும்போது அதை நம்பி ஊரை விட்டு போயிருக்கலாம். ஆனா இதுக்கான பிராண்டா நானே மாறி காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாவே அமைஞ்சிருக்காரு. இப்படி உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஐடியா தான், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இங்க ரேபிடோ தெரியும், அது வந்து பெங்களூர்ல பயங்கரமான டிராபிக்ல உருவாக்கப்பட்ட ஐடியா சொன்னாங்க, நீங்க நம்புவீங்களா? ஆமா, பெங்களூர்ல பயங்கரமான டிராபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் கார்லாம் நிக்குது, இன்னொரு பக்கம் ஆட்டோஸ் போக முடியாது. அப்போ ஸ்பீடா போறதுக்கு என்ன பண்ணலாம்னா பைக் டாக்ஸின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஐடியாஸ் தான், அதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க வந்து சமூகத்துல வந்து வேஸ்ட்னு சொல்லப்பட்ட பல ஐடியாக்கள் தான் இந்த மொத்தமா இந்த உலகத்தை மாத்தி போடுற அளவுக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா வளர்ந்து நின்று இருக்கு. அப்போ ஆதி என்ன மாதிரி நீங்களும் எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுடைய சக்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாரதம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.